தெரியல தேர்ட் சம்மு. இவங்க என்ன கேட்குறாங்க, நெகட்டிவ் சைனு 16 டைம்ஸ் வந்துச்சுன்னா என்ன வரும்னு கேட்குறாங்க. என்னவா மாறும் கேட்குறாங்க. 29 டைம்ஸ் வந்துச்சுன்னா என்னவா மாறும் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போது நீங்கள் பாருங்கள், அது 3 விஷயத்தில் தெரிஞ்சது நமக்கு. மைனஸு 1 2 ஈவன் நம்பராக வந்துச்சுன்னா அது பாசிட்டிவு. மைனஸு 1 2 3 ஆட் நம்பரில் வந்துச்சுன்னா மைனஸு. ஓகேங்களா? ஈவன் நம்பரில் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, ஆட் நம்பரில் மல்டிப்ளை பண்ணால் மைனஸு. இப்போ பாருங்கள், 16 டைம்ஸ் மைனஸ் இருக்குது அப்படின்னா இது என்ன நம்பரு? ஈவன் நம்பர் இல்லையா? அப்போ ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா பாசிட்டிவ் நம்பராக வரும். சரிங்களா? இது நெகட்டிவ் ஆட் நம்பர் இல்லையா? அப்போது நெகட்டிவ் நம்பராக வரும். தேங்க்யூ. இப்போது மைனஸ் 33 இன்ட்டு மைனஸ் 35 இன்ட்டு 22 இப்போ பண்ணலாமாம்மா? ஒர்க் பண்ணலாம். மைனஸ்ஸு 2 இன்ட்டு 5 10, 1 2 இன்ட்டு 3 6 7. சரிங்களா? இது 70னா இதுவும் 70யாக தான் இருக்கும் இல்லையா? 0 7 7. இப்போது அந்த சைனுக்கு வாங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ். இப்போது முதல்ல நம்பர் சுருக்கிக்கலாம். 2 இன்ட்டு 0 முதல்ல இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்துக்கு போகிறேன். 2 இன்ட்டு 0 0. இந்த சைன்லாம் கணக்கு இல்லை, இப்போது பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு 1 2, 1 இன்ட்டு 0 0, 1 இன்ட்டு 1 1. அப்போது 120. சரியா? இப்போ இதுக்கு 120னா இன்ட்டு 9 இல்லையா? இன்ட்டு மைனஸ் 9. 9 வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9 வச்சுங்க. 9 இன்ட்டு 0 0, 1 9 இன்ட்டு 2 18ல் 1, 1 9 சார் 9 10. ஓகேங்களா? இப்போ அந்த சைனுக்கு வாங்க. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு. எந்த நம்பரை ஜீரோவில் மல்டிப்ளை பண்ணாலும் அந்த ஆன்சரு ஜீரோவாக தான் இருக்கும். இப்போ இதை பாருங்கள், 9 இன்ட்டு 8 எவ்வளோ? முதல்ல 9 இன்ட்டு 8 எவ்வளோ? 8 8 சார் 72. 72, ஆமாம் 72. இன்ட்டு 7 இன்ட்டு 6 36 42. சரிங்களா? இப்போ நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, மல்டிப்ளை பண்ணதுனால சொல்கிறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கூட தனியாக பிரிச்சுக்கலாம். ஆட் நம்பராக வந்துச்சுன்னா மைனஸ் வரும், ஈவன் நம்பராக வந்துச்சுன்னா ப்ளஸ் வரும் இல்லையா? அப்போ 1 2 3 4 ஈவன் நம்பர் ஆகுதுனால ஆன்சரு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். இப்போது 42 இன்ட்டு 72 இல்லையா? 4 14, 4 2 சார் 8 28, 4 12 1 10 1 3 0 24. சரிங்களா? இப்போது இங்கே பாருங்கள், 2 இன்ட்டு 50 100, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, அப்புறம் 25 இன்ட்டு 4 100, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு, இங்கே இன்ட்டு இருக்குது இல்லையா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 100 இன்ட்டு 100 10,000. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.